வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரூடர்ன்ற ஒரு டேப் வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜராக இதை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸிங்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸிங் வந்து என்னது, லைக் ப்ரூட் ஃபோர்ஸிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிக்ஷனரி பேஸ்ட் அட்டாக்டாக இருக்கட்டும். ஸோ இந்த அட்டாக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஆக்சுவலாக இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங் அண்ட் பாஸ்வேர்ட் கிராக்கிங் அட்டாக் அந்த டிக்ஷனரி பேஸ்ட் அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக. ஓகே, ஸோ இதில் நம்ம இன்ட்ரூடரும் அந்த ஒரு பேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்வேர்ட் கிராக்கிங்க்கு மட்டும்தான் கிடையாது கைஸ். ஒரு பர்டிகுலர் யூஆர்எல்ல வந்து என்னென்ன மாதிரி டேரக்டரிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டேரக்டரிஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஆக்சுவலாக இந்த இன்ட்ரூடர்ன்ற ஒரு டேபை நம்மளுக்கு பப் சூட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பப் சூட்டில் நான் இருக்கேன். ஓகே, அண்ட் என்னோடய ப்ரௌசர் கூட நான் வந்து என்னோடய பப்பில் வந்து நான் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த லிங்க் வேண்டாம். ஓகே, நம்மளுக்கு ஒரே ஒரு லிங்க் மட்டும் போதும். ஓகே, ஸோ 1 செகண்ட், நான் அதை லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் ஆன்லைன் லிங்க்னு கிளிக் பண்ணும்போது ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேப்பில் நான் கிளிக் பண்ணி ஏதாவது என்ட்ரு பண்ணி நான் வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆகும். இல்லை, அந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முதல்ல இன்டர்செப்ட் ஆனில் இருக்கான்னு பார்த்துறேன். இன்டர்செப்ட் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நான் லாகின்னு கொடுக்குறேன். ஓகே, டோன்ட் சேவ். ஸோ என்னோடய பப் சூட்டில் என்னோட லிங்க் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபீல்டில் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ரெக்வஸ்ட் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு சென்ட் டு இன்ட்ரூடர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரூடருக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இன்டர்செப்டை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வேண்டாம். ஸோ இப்போ நான் இன்ட்ரூடருக்கு போகிறேன். இன்ட்ரூடருக்கு போனதுக்கப்புறம் அதுவே எல்லாமே ஃபில் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட் என்னது, ஓகே ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட் என்னது, demo.testfire. ஸோ அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ demo.testfire அண்ட் ஆப்வியஸாக நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு HTTP சைட் தான், HTTPS கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக அது வந்து 18 எடுத்துக்கிச்சு. இதுவே நீங்கள் HTTPS-ஆக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ணும்போது போர்ட் நம்பர் மாற்றிக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம HTTPS யூஸ் பண்ணல, HTTP தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மேலே டார்கெட் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த டார்கெட்டில் மொத்தம் 4 டேப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேப்பில் இருக்க டார்கெட் தான் இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்ஸ் நம்ம இது ஓகே பண்ணதுக்கப்புறம் பொசிஷனுக்கு நான் போகிறேன். பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது எது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும்தான். கரெக்டாக, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சுவலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த டூலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த இடத்துல கிளியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். கிளியர்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே 1 செகண்ட், ஓகே, ஸோ கிளியர்னு கொடுத்தோன்னே அந்த செலக்ட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வந்து எதை டெஸ்ட் பண்ண போகிறோமோ, எந்த ஃபீல்டை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து எதை செட் பண்ண போகிறேன், இந்த UID, இந்த டெஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்த பற்றியா, அதுதான் நம்ம அந்த அந்த பிளேஸில் தான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை பண்ண போகிறோம். ஸோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அது வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 பேலோட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது நான் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பாஸ்வேர்ட் ஃபீல்டு, அதையும் நான் ஆடுன்னு கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 2 பேலோடு வந்து செட் பண்ணியிருக்கோம். இதான் 1 அண்ட் இது 2. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்னைப்பர்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மல்டிபிள்னால நம்ம கிளஸ்டர் பாம்புக்கு போயிடலாம். ஓகே, ஸோ கிளஸ்டர் பாம்பு வந்து நம்மளோட அட்டாக் டைப். ஓகே, ஸோ டோன்ட் வரி, இதை விட நம்ம டீட்டெயில்டாக நம்மளோட அட்டாக் சினாரியோஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக இந்த இன்ட்ரூடர் எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாவது டேபும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேலோட்ஸ்குள்ளே நான் போகும்போது என்ன பண்ணலான்னா
ஃபஸ்ட் வந்து பேலோட் செட் 1 and 2 ஏன்னா நம்ம 2 பேலோட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 1 வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த UID, ஏன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆடுன்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி ஆடுன்னு கொடுத்தோம். ஸோ நம்ம எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணமோ அது வந்து 1 அண்ட் எதை நம்ம செலக்ட் பண்ணமோ 2ன்னு செலக்ட் பண்ணமோ அதான் 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ என்னோடய பேலோட் செட் 1ல் தான் இருக்குது. ஸோ இந்த பேலோட் செட்டில் வந்து நம்ம ஒரு சில வேர்ட்ஸை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். எதுக்காகனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ நான் கொடுக்க போகிற அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே இந்த 1 பொசிஷனில் வந்து ஒவ்வொரு வேர்டாக போட்டு பார்க்கும். இது யூசர் நேமா, இது யூசர் நேமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 ஃபீல்டுலையுமே மாற்றி போட்டு பார்க்கும் வெதர் இது வந்து லாகின் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செஸ் பண்ணி பார்க்கும். ஸோ நானும் ஜஸ்ட் சும்மா ஒரு டெஸ்டிங்காக நான் சில வேர்ட்ஸ் நான் போடுறேன். ஸோ வேர்ட்ஸை வந்து நீங்கள் எங்கே போடணுன்னா இந்த பேலோட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் ஒவ்வொரு வேர்ட்ஸாக போடணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின். ஓகே 1 செகண்ட். ஆட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் சும்மா டெஸ்ட் ஆட் கேப்ஸில் வந்து அட்மின். ஓகே, ரூட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா எனக்கு ஒரு 4 வேர்டு வந்து பேலோட் 1ல் போட்டு டெஸ்ட் பண்ணு. பேலோட் 1ல் போடும்போது ஆக்சுவலாக இந்த 4 வேர்டு மட்டும்தான் அந்த பேலோட் 1ல் வந்து செட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த அட்மின் டெஸ்ட் அட்மின் ரூட் எல்லாமே இந்த பொசிஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த பொசிஷனில் நீங்கள் ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேலோடு 1க்கு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேலோடுக்கு வந்து 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு திருப்பி இது எம்டி ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் திருப்பியும் எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிறேன். ஸோ அட்மின் 2. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, டோன்ட் வரி அபவுட் த ஸ்பெல்லிங். ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட பேலோடு 1லேயும் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் அண்ட் பேலோட் 2லேயும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரூட் ஃபோர்ஸோட காம்பினேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேல்குலேட் பண்ணியிருக்கு நம்மளுக்காக. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம இப்போ எதுவும் கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு லேட்டராக இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு அட்டாக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் அட்டாக்கர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பேலோட் 1 பேலோட் 2க்கு வந்து ஒவ்வொன்றத்தான் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஓகே, வெதர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே 302 வருது. லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் வெப் அண்ட் டெஸ்டிங் அப்போது நாங்கள் பண்ணும்போது இதை வந்து ஈஸியாக எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த லென்த்தை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எது அதிகமான வேல்யூவோ அதுலேருந்து அப்படியே டிஸ்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த லென்த்தில் வந்து நாங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2 ஃபீல்டுக்கு 2 ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து 271 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மற்றது எல்லாமே ஒரே நம்பர்ஸில் தான் இருக்குது லென்த்து. ஓகே, ஸோ எதுக்கு ஆக்சுவலாக வந்து லென்த்து வந்து மாறி இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டில் இங்கே கிளிக் பண்ணும்போது அதோட ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸ் எனக்கு கீழே காட்டுது. அந்த ரெஸ்பான்ஸை நான் அப்படியே ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாருங்கள். அட்மின் வந்து யூசர் நேம் ஃபீல்டில் போட்டிருக்கேன். பாஸ்வேர்டு வந்து அட்மின்னும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதோட லென்த்து தான் 271 அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இதே சேம் லிங்க்கை வந்து நான் அப்படியே இன்னொரு ப்ரௌசரில் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக லாகின் ஆகிருக்கு. ஓகே, லாகின் ஆனதுனால தான் எனக்கு வந்து லென்த்து வந்து மாறி இருக்குது. ஓகே, இதுக்காக எல்லாத்துக்குமே லென்த்து மாறினா தான் லாகின் ஆகிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் லாகின் ஆனால் தான் வந்து லென்த்து மாறும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, இல்லைனாலும் மாறும் சம்டைம்ஸ். ஓகே, சம்டைம்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஆகாததோட நான் சும்மா எடுத்து பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலே கிளிக் பண்ணால் அதோட ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருது. அந்த ரெஸ்பான்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னோட ப்ரௌசரில். ஸோ தட் உங்களுக்கு லென்த்தோட வேல்யூஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது வந்து 271 ஐ திங்க். ஸோ இது வந்து 145 அதோட லென்த்து. பேஸ்ட் அண்ட் கோன்னு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக லாகின் ஆகலை. ஸோ இதில் இன் திஸ் கேஸ்
எதெல்லாம் வந்து 145 இருக்கோ அதோட இமேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து 271 போட்டிருக்கோ அது எல்லாமே லாகின்னு அர்த்தம். ஓகே, இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும்தான். ஓகே, எல்லா வெப்சைட்டுக்கும் இதே லென்த்தில் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது கைஸ். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அதோட லென்த்து மாறும். ஓகே, ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் அதோட லென்த்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னு பார்க்குறேன். பிகாஸ் இது ஜஸ்ட்டு பப்சூட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த லெக்சரர். டோன்ட் வரி, இன்ட்ரூடரை பற்றி நம்மளோட கோர்ஸ்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு இது இன்னும் டீப்பாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபார் நவ் இப்படி தான் நம்ம இன்ட்ரூடர் டேபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.